மெஜாரிட்டியை நிரூபிக்க இன்னும் தாவேகாவிற்கு 11 சீட்டுகள் தேவை. விஜய் கண்முன் இருக்கும் சான்ஸ் என்னென்ன? தாவேகா 108 சீட்டுகளை கைப்பற்றி இருக்கக்கூடிய நிலையில அதுல ஒரு தொகுதி எம்எல்ஏ பதவிய விஜய் ராஜினாமா செய்வாரு. அதுக்கு பின்னாடி மெஜாரிட்டியை நிரூபிக்க கூடுதலா 11 இடங்கள் தேவை. அந்த சீட்டுகளோட ஆதரவை எந்த கட்சி கிட்ட இருந்து வாங்குவாரு அப்படிங்கிற கேள்விகள் எழுந்திருக்கு. தமிழக சட்டசபை தேர்தல் வாக்கு எண்ணிக்கை முடிவடைஞ்சிருக்கு. தாவேகா 108 இடங்கள்ல வெற்றி பெற்றிருக்கு. திமுக கூட்டணி 73 இடங்கள்லயும், அதிமுக கூட்டணி 53 இடங்கள்லயும் வெற்றி பெற்றிருக்கு. ஆட்சி அமைக்க தேவையான 118 அப்படிங்கிற மேஜிக் எண்ண தொடர்றதுல இன்னும் சவால்கள் நீடிக்குது. இப்போ நடந்து முடிஞ்சிருக்கக்கூடிய சட்டசபை தேர்தல்ல தாவேகா அதிக இடங்கள்ல வென்றிருக்கக்கூடிய கட்சி அப்படிங்கிற முறையில அந்த கட்சியத்தான் ஆளுநர் ஆட்சி அமைக்க அழைப்பு விடுப்பாரு. ஆனா தாவேகா எந்த கட்சி கூடயும் கூட்டணி வைக்கல அப்படிங்கிற நிலையில திமுக இல்லனா அதிமுக கூட்டணிகளை சேர்ந்த கட்சிகள் ஆதரவு அளிக்குமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கு. தமிழக சட்டப்பேரவையில 234 தொகுதிகள் இருக்கக்கூடிய நிலையில தனிப்பெரும்பான்மைக்கு 118 இடங்கள்ல வெற்றி பெறணும். தாவேகா 108 இடங்கள்ல வென்றிருக்கு. இதுல விஜய் வென்ற ஒரு தொகுதியில பதவியை ராஜினாமா செய்ய வேண்டியிருக்கும். அதுக்கு பின்னாடி 107 சீட்டுகள் தாவேகா கைவசம் இருக்கும். கூடுதலா 11 எம்எல்ஏக்கள் தேவை. காங்கிரஸ் கிட்ட 5ம், விசிக கிட்ட 2ம், சிபிஐஎம் கிட்ட சிபிஐஎம் கிட்ட 2ம், சிபிஐ கிட்ட 2ம் இருக்கு. இந்த 4 கட்சிகள் ஆதரவளிச்சா ஃப்ளோர் டெஸ்ட்ல ஜெயிக்க முடியும். இல்லனா காங்கிரஸ் கிட்ட 5, பாமக கிட்ட 4, சிபிஐஎம் கிட்ட 2, சிபிஐ கிட்ட 2 இந்த 4 கட்சிகள் ஆதரவளிச்சா விஜய் பெரும்பான்மைய நிரூபிக்க முடியும். விசிக, பாமக ஒரே அணிக்குள்ள போறது குதிரை கொம்பு. அதே சமயத்துல வேறு எந்த மாற்று கட்சியும் சீட்டோட கிடையாது. மதிமுக வைகோ நின்றது தனி சின்னத்துல கிடையாது. அதனால அவரால தாவேகாவுக்கு ஆதரவு கொடுக்க முடியாது. இந்த நிலையில ஒரு கட்சி தாவேகாவுக்கு அளிக்கக்கூடிய ஆதரவுல இருந்து பின்வாங்கினாலும் ஆட்சி கவிழ்ந்துரும். ஆக இனி போதிய பெரும்பான்மையை விஜய் காட்ட அடுத்த கட்ட வேலைகள்ல வரக்கூடிய நாட்கள்ல ஈடுபடுவாரு. இதுல தேமுதிக பிரேமலதா கிட்ட ஒரு சீட் இருக்கு. அவங்க அமைச்சர் பதவி இல்லாம ஆதரவு கொடுக்க மாட்டாங்க. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி தாவேகாவுக்கு ஆதரவு கொடுக்க கூடும். அதிமுக இல்லனா திமுக வெளியில இருந்து ஆதரவளிக்க நிச்சயமா ஒத்துக்காது. அதனால வரக்கூடிய நாட்கள்ல திமுக அப்புறம் அதிமுக கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சிகள் கூட தாவேகா பேச்சுவார்த்தை நடத்தும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. தாவேகாவுக்கு நிபந்தனை இல்லாம ஆதரவு கொடுக்க இந்த கட்சிகள் முன் வருமா? அமைச்சரவையில இடம் கேட்பாங்களா? அப்படிங்கறதெல்லாம் தமிழக அரசியல் களத்தை இன்னும் பரபரப்பாக்கும் அப்படின்னு சொன்னா அது மிக இல்லை.